திருச்சிற்றம்பலம். பாழி அகலுள் எரியும் தெரி போலிட் கூழி அகலும் உருவினை நோய் பல வாழிசை தங்கி உதிக்க அவை விழும் வீழிசை தங்கி வினை சுடுமாமே. திருச்சிற்றம்பலம். பெரிய அகல் போல் காணப்படும் வேள்வி குண்டமும் அதனிடம் காணப்படும் திரி போன்ற ஆல், அத்தி முதலிய சுள்ளிகளும் அமைத்து சிவபெருமானை முழுமுதலாக் கொண்டு மாறாத உறுதியுடன் வேள்வியினை புரிய என்ன ஆகும்? நெடுநாள் வாழ்வதற்கு வேண்டிய கால எல்லையாகிய ஊழியும் பெருகிவிடும். பொருந்த வேண்டிய துன்ப இன்ப கூறுபாடாகிய இரு வினையால் வரும் நோய்கள் பல விழுந்து அழியும். அப்படி அவை விழுவதற்கு காரணம் சிவ வேள்வி பயனாக விளைந்த திரு அருட்கண் கடைக்கணிக்கும் சூட்டினால் ஏற்படும் சுடுதலே ஆகும். விழி வீழி என நீண்டு நின்றது. விழுதலே செய்தல் என்னும் பொருள் தரும் தொழில் பெயருமாம். சுள்ளி என்றால் பால்மர குச்சு, பாழி பள்ளம் அதாவது குழி, வீழி செய்து என்றால் பார்த்து என்று பொருள். சிவவேள்வி என்று கூறியிருப்பது என்ன? சிவவேள்வி என்பது சிவபெருமானின் பல்வேறு வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் பல வழிபாட்டு முறைகளை கொண்டுள்ளது. இவற்றில் சில முக்கியமானவை. அபிஷேகம். இது சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன், நீர், பன்னீர், சந்தனம் மற்றும் பூக்களால் அபிஷேகம் செய்யும் வழிபாட்டு முறையாகும். அலங்காரம். இது சிவபெருமானுக்கு பூக்கள், மணிகள் மற்றும் பிற அலங்கார பொருட்களால் அலங்காரம் செய்யும் வழிபாட்டு முறையாகும். ஆரத்தி. இது பெருமானுக்கு தீபம் காட்டி வழிபடும் வழிபாட்டு முறையாகும். பாராயணம். இது சிவபெருமானின் புகழ் மற்றும் கருணையை பற்றிய பாடல்கள் மற்றும் மந்திரங்களை பாராயணம் செய்யும் வழிபாட்டு முறையாகும். பிரதட்சிணம். இது சிவபெருமானின் சிலை அல்லது தீர்த்த குளத்தை சுற்றி வலம் வந்து வழிபடும் வழிபாட்டு முறையாகும். சிவவேள்வி என்பது சிவபெருமானின் அருள் மற்றும் கருணையை பெறும் ஒரு வழிபாட்டு முறையாகும். இது பக்தர்களுக்கு மன அமைதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்வின் பல்வேறு துறைகளில் வெற்றியை அளிக்க செய்கிறது. இருவினை என்பது நல்வினை, தீவினை என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. நல்வினை புண்ணியம். இது நல்ல செயல்களால் ஏற்படும் விளைவுகளை குறிக்கிறது. இது மற்றவர்களுக்கு உதவுதல், தர்மம் செய்தல், கடவுளை வழிபடுதல் போன்ற செயல்களால் உண்டாகிறது. நல்வினை நல்ல பிறப்பு, மகிழ்ச்சி மற்றும் நன்மைகளை தருகிறது. தீவினை என்பது என்ன? பாவம். இது தீய செயல்களால் ஏற்படும் விளைவுகளை குறிக்கிறது. இது மற்றவர்களுக்கு தீங்கி விளைவித்தல், பொய் சொல்லுதல், திருடுதல் போன்ற செயல்களால் உண்டாகிறது. தீவினை துன்பம், துக்கம் மற்றும் தீய பிறப்பை தருகிறது. இருவினையின் முக்கிய அம்சங்களாவன வினை பயன். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு இந்த பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அனுபவிக்கப்படும். கர்மம். இது செயல்களின் தொகுப்பு. ஒவ்வொரு மனிதனும் தனது கர்மத்திற்கு ஏற்ப பலன்களை அனுபவிக்கிறான். பிறவி சுழற்சி. கர்மத்தின் விளைவுகளால் மனிதன் பிறப்பு, இறப்பு என்ற சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறான். முக்தி. இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதே முக்தியாகும். முக்தியை அடைய நல்வினைகளை செய்து தீவினைகளை தவிர்க்க வேண்டும். இருவினை என்பது மனிதர்களின் செயல்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றின் விளைவுகளையும் உணர்த்துகிறது. இது மனிதர்களை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் ஒரு தத்துவமாகும். பாழி அகலும் எரியும் திரி போல் இட்டு ஊழி அகலும் உருவினை நோய் பல வாழி செய் தங்கி உதிக்க அவை விழும் வீழி செய்து அங்கி வினை சுடுமாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.